எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஓடலாம் மாட்டேன். இந்த ஓடுறது ஒளியறது அதெல்லாம் நமக்குலாம் செட் ஆகாது. எனக்கு இந்த ஓடுறது ஒளியறதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சரியா? இங்க உட்காந்துருக்கிறதே உன்னை ஃபேஸ் பண்ணணும்னு தான். இல்லைன்னா என்னைக்கோ ஃப்ளைட்டை பிடிச்சி என் பொண்ணுக்கிட்ட போய் உட்காந்துருப்பேன் நிம்மதியா ஜாலியா. வேர்ல்டு டூர் போய்கிட்டு இருப்பேன். இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதே உன்னோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் உட்காந்துக்கிட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இழந்திருக்கேன் நான் இங்க வந்து. இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு வலைதளத்துக்கு வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இழந்திருக்கேன். சரியா? எனக்கு எந்த வருமானமும் இந்த யூடியூப்ல இருந்து கிடையாது. நான் போடுற வீடியோஸ்க்கு வர்றது தான் 20,000 ரூபாய்க்கு மேல எனக்கு வர்றதே கிடையாது. நான் வேணா எடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுறேன். சரியா? எனக்கு வர்றது வெறும் 15 to 20,000 ரூபாய் தான் எனக்கு வருமானம் இந்த யூடியூப்ல. வேற காசெல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது. சரியா? எனக்கெல்லாம் யாரும் சூப்பர் சாட் கூட பண்றது கிடையாது. இப்பதான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் சூப்பர் சாட் பண்ணாங்க. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு அப்புறம். சரியா? அதனால ஏன் காசை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. நல்லா தின்ன மாதிரி தின்னல்ல. நான் தானே உனக்கு சோறு போட்டேன். நான் தானே உனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தேன். நான் தானே உனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தேன். நான் தானே உனக்கு எல்லாமே பண்ணேன். உனக்கு சோறு போட்ட எனக்கு உன்னைய வந்து சரியா செய்ய தெரியாதா? நீ எனக்கு செய்வியா? நீ எனக்கு செய்வியா? இந்த பேரு எனக்கு நீ பண்ணணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளார உன் வீட்டு ராசாக்கு நான் பண்ணி முடிச்சிருப்பேன். சொல்லியே வச்சிருக்கேன். என்னது? சொல்லியே வச்சிருக்கேன். காட்டு ராசாக்கு இல்லை, அடுத்து உன் வீட்டு ராசாக்கு. சரியா? வைப்பேன். சரியா? காட்டு ராசா மாதிரியே உன் வீட்டு ராசா வந்துகிட்டு இருக்கான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வரட்டும், இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும். சரியா? வைப்பேன். முடிஞ்சா பார், முடிஞ்சா பார், ஆளப்பாரு. எனக்கு தெரியாது. ஏண்டி என்ன தைரியத்துல நீ சவால் விடுற? என்ன தைரியத்துல சவால் விடுற? நீ யார் பேர்ல அக்கௌண்ட்ல பணம் வாங்குற? எங்க போற? எந்த லாட்ஜில்? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லா வந்து ஆணிவேர் மாதிரி அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல ஆணிவேர் மாதிரி போயிருக்கேன். எத்தனை மாசத்துல? 4 மாசத்துல ஆணிவேர் மாதிரி இருக்கேன் நான். உன்னுடைய ரூட்ல நான் ஆணிவேரா இருக்கேன். முடிஞ்சா கண்டுபிடி. சரியா? முடிஞ்சா கண்டுபிடி. அவ்வளவுதான். அடுத்து நான் அதை தான் பண்ண போறேன். சில்பர்ட் கேஸ் ரீஓபன் பண்ணுங்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? காலி பண்ணிடணுமா? வேறு அப்புறம் வேற என்ன? லட்சக்கணக்கில் செலவானாலும் பரவாயில்ல, கோடி கணக்கில் செலவானாலும் முதல்ல உனக்கு சோத்துக்கு வழி இருக்க. உனக்கு சோறே நான் தான் போடுறேன். உனக்கே சோத்துக்கு வழி இல்லை. பேச்ச பாரு நல்லா. நல்லா வந்துட்டா. ஆமாண்டி, நாங்க அந்த தொழிலோட கருப்பியோட வீட்டு ராசா. நல்லா கேட்டுக்க கருப்பி, உன்னதான் சொல்றேன். உன் வீட்டு ராசா பிஞ்சியிலே படுத்தவன். சரியா? மைண்ட் இட், மைண்ட் இட். ஓகே, வெயிட் பண்ணு. வரும், எல்லாம் வெளில வரும். சரியா? சரி மக்களே.